சத்புத்திஹி சாதுசேவி சமுச்சிதசரிதः தத்வபோதாபிலாஷி சுஸ்ரூஷுः த்யக்தமானः பிரணிபதனபரः பிரஷ்னகாலः பிரதீக்ஷः சாந்தः தாந்தः அனசூயுः சரணமுபகதः சாஸ்திரவிஸ்வாசசாலி சிஷ்யः பிராப்தः பரீக்ஷாம் கிருதவிதபிமதம் தத்வதः சிக்ஷணீயः. அவரிடத்தில் செல்லும் பொழுது எப்படி செல்ல வேண்டும்? ஆச்சாரியனை உணர்ந்தோம், இவர்தான் நமக்கு அனைத்தும். இவ்வளவு நாள் நம் கண்ணில் இவர் படவில்லையே, எல்லாம் தெய்வ சங்கல்பம், எம்பெருமானுடைய அனுகிரகம் சுவாமி. இது காரும் நம்முடைய வினை பயன்கள் சத்குருவை நம் கண்ணில் காட்டாமல் மறைத்து வைத்திருந்தது. ஆச்சாரியனை சிஷ்யன் அடைவதும் சிஷ்யனை ஆச்சாரியன் அடைவதும் அவனுடைய சங்கல்ப விசேஷம் அல்லவா? இப்பொழுது நாம் ஒரு சத்குருவினுடைய பிரபாவத்தை அறிந்திருக்கிறோம். பகவத் ராமானுஜருடைய பிரபாவம் நமக்கு இனி புலனாகின்றது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, அடியேன் ராமானுஜ தாசன் என்று சொல்ல நாம் பயின்றிருக்கிறோம். ஆகையால் நம்முடைய மனது நிர்மலமாய் விளங்குகிறது, தெளிந்த மனதாய் இருக்கின்றது. இது காரும் நம் உள்மனதில் இருந்த குழப்பங்கள் இனி அகன்றுவிடும். ஏனென்றால் உள்ளத்தை தெளிவுறுத்தக்கூடிய சுவாமி ஒரு ஆச்சாரியன் கிடைத்து விட்டார். வேதாந்த தேசிகன் சுவாமி ராமானுஜரின் புகழ் பாடும் 70 ஸ்லோகங்கள் அமைந்த ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கிறார். அதற்கு யதிராஜ சப்ததி என்பது பெயர். யதிராஜராம் பகவத் ராமானுஜர். சப்ததி 70 ஸ்லோகங்கள். அதில் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், என் மனது இருக்கிறதே காமம், குரோதம், மதம், மோகம், மாத்சரியம் என்று பலவிதமான கொடிய எண்ணங்களினாலே குழம்பி கிடக்கிறது. எப்படி ஒரு குட்டையில் சேரும் சகதியும் நிறைந்திருக்குமோ, அதில் உள்ள தண்ணீர் எதற்கும் உபயோகம் இல்லாமல் அது வீணாக இருக்குமோ, அதுபோல என்னுடைய மனது, உள்மனது காமம், குரோதம், பிறரை பார்த்து பொறாமைப்படுதல், ஆசைப்படுதல், கோபதாபப்படுதல் என்று தீய எண்ணங்களினால் என்னுடைய உள்மனது கலங்கி இருந்தது. நான் சுவாமி ராமானுஜருடைய நல் உபதேசங்கள் என்னும் தேத்தாங்கொட்டையை எனக்குள்ளே இட்டுக்கொண்டேன். இப்பொழுதும் கிராமங்களில் உண்டு. தண்ணீர் கலங்கி இருந்தது என்றால் தேத்தாங்கொட்டை என்னும் ஒரு விதை, அதனை அந்த கலங்கி இருக்கும் தண்ணீர் பாத்திரத்தில் இட்டு விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே கசடுகள் கீழே இறங்கிவிடும், மேலே தண்ணீர் தெளிந்த நீரோடையாக இருக்கும். அள்ளி பருகினால் அமிர்தமாக இனிக்கும். தேத்தாங்கொட்டைக்கு அத்தனை மகத்துவம். ஆகையால் எங்கள் எம்பெருமானாராம் பகவத் ராமானுஜருடைய நல் உபதேசங்களை என் இதயத்துக்குள்ளே நான் செலுத்திக் கொண்டதனால் காமக்ரோதங்களினால் குழம்பியிருந்த சேற்றுக்குட்டையைப் போல குழம்பியிருந்த மனது தற்பொழுது அப்படியே தெளிந்து விட்டது என்று போற்றுகிறார். இப்பொழுது சிஷ்யனான நாம் சத்புத்திஹி, நல்ல விகசித்த மலர்ந்த புத்தி உடையவர்களாக ஆச்சாரியரிடத்தில் செல்ல வேண்டும். கண்ணன் சொல்லுகிறான், அர்ஜுனா, ஆச்சாரியரிடத்தில் செல்லும் பொழுது அலட்சியம் செய்யாரே. கை கட்டி வாய்ப்புரைத்து பணிவன்புடன் உனக்கு நற்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் பெருந்தகை என்பதை உணர்ந்து உன்னால் முடிந்த கைங்கரியத்தை அவருக்கு செய்ய வேண்டும் என்னும் நிச்சயத்துடன் சென்று அவரை அணுக வேண்டும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்டேன சேவையா, பகவத்கீதை. இதே மனோபாவம் நமக்கு உண்டாக வேண்டும். சத்புத்திஹி சாது சேவி, பல பெரியோர்களிடத்தில் கலந்து பழகி இருக்க வேண்டும். அவர்கள் நடை, உடை, பாவனை அவற்றையெல்லாம் பார்த்து, அடடா, ஓ இப்படித்தான் பெரியோர்கள் நடுவில் நாமும் பழக வேண்டும் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். சமுச்சித சரிதா, நேர்மையான ஒழுக்கம், கபடமாய் இருக்கக்கூடாது. குரு பார்க்கும் பொழுது அவர் எதிரில் பணிவுடன் இருப்பதை போன்ற ஒரு பாவனை. அவர் பாராத பொழுது புறம் கூறுவது, கோள் சொல்லுவது, தீய நடத்தைகளுடன் விளங்குவது கூடவே கூடாது. எவ்வளவு பெரிய பாபம் தெரியுமா? பகவானை ஏமாற்றலாம், ஆனால் பாகவதோத்தமர்களை ஏமாற்றக்கூடாது. சமுச்சித சரிதா தத்துவபோதாபிலாஷி, தத்துவங்களை அறிவதில் ஆவல் உண்டாக வேண்டும்.
அவர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மேலும் மேலும் சூக்ஷ்மமான அர்த்தங்களை அவர் சொல்ல வேண்டும். அதில் உண்டாகக்கூடிய சந்தேகங்களுக்கு நாம் தெளிவு பெற வேண்டும் என்பதாக ஒரு ஆவல் உண்டாக வேண்டும். என்ன இவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், எப்பொழுது முடிப்பார், ஏதோ புரியாதது போன்று இருக்கிறதே, இதெல்லாம் தேவைதானா என்று நினைக்காமல் தத்துவ போதாபிலாஷி, தத்துவங்களை தான் அறிவதில் ஊற்றம் உடையவனாய் சிஷ்யன் திகழ வேண்டும். இவையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை நம்மிடத்தில் இல்லை என்றால் தயவு செய்து ஆச்சாரியரிடத்தில் சென்று அவரை சிரமப்படுத்தாதீர்கள். இவைகளை நாம் அடையும் வரையிலும் பொறுத்திருங்கள். தத்துவபோதாபிலாஷி சுஸ்ரூஷு. அடுத்தது என்ன தெரியுமா? குருவிற்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், குருவிற்கு பணிவிடை செய்ய வேண்டும். அவர் குறிப்பறிந்து நாம் காரியங்களை செய்ய வேண்டும். தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் அந்நேர் அறிந்தும் அதில் ஆசையின்றி ஆச்சாரியரை பிரிந்திருப்பார் ஆர். மனமே பேசு. சுவாமி மணவாள மாமுனிகள் கேட்கிறார். ஆச்சாரியனின் பெருமை அறிந்து, அவர் பிரபாவத்தை அறிந்து, அவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரத்தின் பெருமைகளை எல்லாம் அறிந்தும் நாம் அவருக்கு கைங்கரியம் செய்யாமல் இருக்க முடியுமோ? இந்த பாசுரத்தின் விசேஷார்த்தங்கள் அதிகம் உண்டு. சுஸ்ரூஷு, ஓடிச்சென்று ஓடிச்சென்று அவரிடத்தில் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். என்ன வேண்டும்? கீழே சொன்னோமே, சாந்திபினி மகர்ஷியின் ஆசிரமத்தில் கிருஷ்ணன் எத்தகையதொரு கைங்கரியங்களை எல்லாம் செய்திருக்கிறான் தெரியுமா? பின்னாளில் சுதாமா எனப்படக்கூடிய குச்சேலர் கண்ணனை சந்திக்க வந்த பொழுது கண்ணன் அவரிடத்தில் தன் குருகுல நினைவுகளை பரிமாறிக்கொள்கிறான். கல்லூரி நாட்களையும் பள்ளி நாட்களையும் நம் பழைய தோழனை பார்த்தவுடன் நாம் பரிமாறிக்கொள்கிறோம் அல்லவா? அதுபோல கிருஷ்ணன் பரிமாறிக்கொள்கிறான். நீயும் நானும் ஒரு நாள் காட்டிற்கு விறகு கொண்டு வருவதற்காக சென்றோம். அப்பொழுது பெருமழை பொழிந்தது. அந்த விறகு கட்டையை நாம் தலையில் வைத்துக் கொண்டோமே என்று கண்ணனும் குச்சேலரும் பேசிக் கொள்கிறார்கள். பாருங்கள், கைங்கரியம் செய்துத்தான் கல்வி பயில வேண்டும். குருகுல கிருஷ்டா முராரி கவிஹி என்பார். முராரி என்னும் கவி நானெல்லாம் குருகுலத்தில் கைங்கரியம் செய்து ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பெற்றவன் என்னும் பூரிப்பு அவருக்கு உண்டாகிறது. நம் சம்பிரதாயமே அதுதானே சுவாமி. சுவாமி ராமானுஜருடைய சம்பிரதாயத்திற்கு பெருமை என்ன? ஆச்சாரியர், அவருடைய சிஷ்யர், அவருடைய சிஷ்யர், அவருடைய சிஷ்யர், அவருடைய சிஷ்யர். அப்படி வரும்பொழுது ஆச்சாரியர், அவருடைய சிஷ்யர் பின்னாளில் தன் சிஷ்யனுக்கு ஆச்சாரியராகிறார், அந்த சிஷ்யர் தன் சிஷ்யனுக்கு ஆச்சாரியராகிறார். ஓரான் வழியான சம்பிரதாயம் இது, ஓரான் வழியான சம்பிரதாயம் இது. சுஸ்ரூஷுக்தமானஹா, அந்த இடத்தில் நாம் கௌரவம் பார்க்கக்கூடாது, கௌரவம் பாராட்டக்கூடாது. சுவாமி ராமானுஜருடைய பிரிய சிஷ்யரான கூரத்தாழ்வானின் சரித்திரம் ஒன்று உண்டு, பின்னாளில் பார்க்க போகிறோம். இப்பொழுது ஒரு சிறு விஷயம். ஒருவர் ஒரு சமயம் பெரிய நம்பிகள் திருவரங்க திருவிற்கு க்ஷேமம் உண்டாக வேண்டும் என்று மனோரத்தித்து அந்த திருவரங்க திருவை பிரதட்சிணம் செய்ய வேண்டும் என்று நிச்சயித்தாராம், சில மந்திரங்களை சொல்லிக்கொண்டு. அப்பொழுது தான் பிரதட்சிணம் செய்யும் பொழுது தன் பின்னே ஒருவர் வர வேண்டும். பின்னே வருபவர், இவர் பின்னே நான் என்ன செல்வது? ஏன் நான் முன்னாடி போகக்கூடாதா? நான் முன்னே செல்வது, இவர் பின்னே வரக்கூடாதா என்னும் மனோநிலை படைத்தவராக இருக்கக்கூடாது. அப்படி ஒருவர் வேண்டும் என்றவுடன் சுவாமி ராமானுஜர் சொன்னாராம், எனில் கூரத்தாழ்வானை விட இதற்கு தகுதி படைத்தவர் வேறு யாரும் இல்லை. எவ்வளவு பெரியவர் தெரியுமா கூரத்தாழ்வான்? சுவாமி ராமானுஜரை காட்டிலும் வயதில் மூத்தவர். ஆனால் ராமானுஜரின் பிரிய சிஷ்யர், முக்குறும்பு அறுத்தவர். தெக்தமானஹா, ஆச்சாரியனிடத்தில் கர்வமோ, ஆச்சாரியனிடத்தில் நமக்கு ஒரு குரோதமோ அல்லது அவரிடத்தில் அவமானமோ நாம் நினைக்கக்கூடாது. நமக்கு இவர் தெய்வம், இவர் திருவடி விழுந்து கிடப்பதை தவிர்த்து நமக்கு வேறு பேறு கிடையாது என்னும் உணர்வு உண்டாக வேண்டும் சிஷ்யனுக்கு. பிரணிபாத்தானா பாராகா, விழுந்து விழுந்து சேவித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர் அழைத்த பொழுதெல்லாம் சென்று அவரை வணங்க வேண்டும். பிரஷ்னகால பிரதீக்ஷா, அவர் எப்பொழுது அழைக்கிறாரோ அப்பொழுது ஓடிச் சென்று கல்வி பயில வேண்டும். என்னப்பா இது, இப்பொழுது தான் நான் ஆயாசமாக வந்து அமர்ந்தேன், அதற்குள்ளே குரு அழைக்கிறாரே, காலையிலிருந்து ஓயாமல் காரியம் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த சமயத்தில் ஏன் அழைக்கிறார் என்று நினைக்கக்கூடாதாம். பிரஷ்னகால பிரதீக்ஷா, அவரிடமிருந்து
தான் பிரம்ம வித்தையை அதிகரிப்பதற்கு தகுந்த காலத்தை இவன் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். சாந்தஹா வெளிப்புலன்களை அடக்கியவன், தாந்தஹா உட்புலன்களை அடக்கியவன், அனசூயுஹு பிறரை பார்த்து எந்த காலத்திலும் பொறாமை அற்றவனாக திகழ்கின்றான். இத்தகையதொரு நல்ல குணங்கள் நற்குணங்கள் வாய்க்கப் பெற்றவனாக ஒரு சிஷ்யன் வந்தானே ஆனால் ஆச்சாரியன் கருணையுடன் அந்த சிஷ்யனை தான் ஏற்றுக்கொள்கிறார். சாஸ்திர விஸ்வாசசாலி சரணமுபகதா எல்லாம் இருக்கின்றது. ஆனால் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் அனைத்தும் பிரயோஜனமற்றதாகிவிடும். எவ்விதம் ஆச்சாரியனுக்கு சாஸ்திரத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டோ அதுபோன்று சாஸ்திரங்களை கொண்டு அவர் உபதேசிக்கும் உபதேசங்களில் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதோ. மக்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், எல்லா விதத்திலும் நமக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை நமக்கு தெளிவுறுத்துவது சாஸ்திரம். சாஸ்திர விஸ்வாசசாலி இவ்வளவு குணங்களுடன் சிஷ்யன் வந்தாலும் நாம் அளிக்கும் பிரம்ம ஞானத்தை அறியும் ஆவல் இவனுக்கு இருக்கிறதா, இவன் தகுதி படைத்தவன் தானா என்பதாக அந்த சிஷ்யனுக்கு அவன் தகுதிக்கு ஏற்றாற் போலே பரீட்சை செய்துத்தான் ஆச்சாரியர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் நம் குழந்தையை சேர்க்கும் பொழுது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டா இல்லையா? அந்த தகுதி தேர்வில் அவன் தேர்கிறானா இல்லையா, இதை கொண்டுத்தானே இந்த பள்ளிச்சாலையில் கல்விச்சாலையில் பயில்வதற்கு இவனுக்கு தகுதி உண்டா என்பது இல்லையா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அதுபோலத்தான் சத்குருவானவன் பிரம்மஞானத்தை அருளப் போகின்றான். அந்த பிரம்மஞானத்தை பெறும் தகுதி சிஷ்யனிடத்தில் இருக்கிறதா என்பதை தக்கபடி பரீட்சை செய்து பின்னர் அவனை தன்னிடத்தில் சேர்த்துக் கொண்டு உயர்ந்த தத்துவார்த்தங்களை உபதேசம் செய்கிறான். இப்படி உபதேசிக்கப்பட்டதுதான் ஓரான் வழியான சம்பிரதாயமான பகவத் ராமானுஜருடைய சம்பிரதாயம். குருவினுடைய லட்சணத்தையும் பார்த்தோம், சிஷ்யனுடைய லட்சணத்தையும் பார்த்தோம். இனி பிரதமாச்சாரியனான எம்பெருமான் முதற்கொண்டு நம் ஆச்சாரியர்கள் வரையிலும் குரு பரம்பரையின் பிரபாவத்தை ஸ்ரீ ராமானுஜ வைபவமாக அனுபவிக்கலாம்.